ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 1 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாமே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ யார் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் பார்த்துட்டு வந்து லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் குட்டீஸ் வீட்டில் இருக்கக்குள்ள கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஆனியன் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிரியாணிக்கு வந்து ஆனியன் நிறையா போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 8 ஆனியன் எடுத்துருக்கேன். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ சிக்கனில் வந்து சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 ஹவர்ஸ் நல்லா ஊறின பிறகு நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். ஃப்ரை பண்ண பாதி ஆனியன் எடுத்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரைஸை வந்து நம்ம 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். ஸோ பாத்திரத்தில் வந்து 5 கப் தண்ணி போட்டுக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்குங்க. ஸோ அரிசி வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் பாஸ்மதி ரைஸில் வந்து ஹைதராபாத் பிரியாணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் துளசி அரிசியில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ பாதி வந்து ரைஸை வெந்தோடனே வடிகட்டிட்டு வச்சிடலாம். பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்குங்க. ஸோ 2 ஹவர்ஸ் நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இது கூட சேர்த்துடலாம். ஸோ நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. ஆல்ரெடி வந்து நம்ம மசாலா வந்து சிக்கனில் பிரட்டி வச்சதுனால மசாலா எதுவும் போட வேண்டாம். டொமேட்டோ இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து இந்த மசாலா கூடயே வேகட்டும். இப்போ மூடி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சில்லி பவுடரை போட்டோன்னா நல்லா கலர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 பவுட்ரு வந்து கடையில் விற்கிறது வந்து ஆட் பண்ணாதீங்க. சால்ட் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரிசி எடுத்து போட்டுடலாம். அரிசி வந்து நல்லா வடிகட்டிட்டு போட்டுருங்க. ஸோ பாதி வெந்த அரிசியை வந்து 2 லேயராக இப்போ போட்டுக்கலாம். ஸோ மசாலாவே நல்லா கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கலர் சேர்க்காதீங்க. ஸோ இப்போ சிக்கன் மசாலா மேலே வந்து அரிசி 1 லேயராக போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ ஹைதராபாத் பிரியாணியில் வந்து வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அரிசி வந்து எடுத்து போட்டுடலாம். கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக தூவி விட்டுக்குங்க. ஸோ பாலில் வந்து சேஃப்ரான் இல்லைனா மஞ்சத்தூள் இருந்தாக்கா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்குங்க. ஸோ ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து இப்போ தூவி விட்டுக்கலாம். ஸோ அரிசியை வந்து வடிகட்டின கஞ்சியை வந்து 1 டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு லேயர் வந்து அரிசி எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டுக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 லேயர் போட்டாச்சு, செகண்ட் 1 லேயர் போட்டாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி புதினா வந்து தூவி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ ஹைதராபாத் பிரியாணி எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடியில் வந்து தவா வச்சுட்டு மேலே வெயிட் வச்சுட்டு தம்க்கு விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாஸ்மதி அரிசியோட பிரியாணி அரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அரிசி வந்து ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.